சனாதனம் என்பது வேறு, இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இவை மூன்றும் ஒன்றல்ல. ஆனால் மூன்றும் ஒன்றோடு தொடர்புடையது, ஒரே நேர்கோட்டில் இயங்கக்கூடியது. சனாதனம் அடிப்படையான கோட்பாடு. அந்த கோட்பாட்டை பயன்படுத்தி இந்துயிசம் இயங்குகிறது. இந்துயிசம் என்பது இந்து மதம் பின்பற்றுகிற நம்பிக்கை. அது இந்து பிலீஃப். சிவனின் மீது இருக்கிற நம்பிக்கை, மகாவிஷ்ணுவின் மீது இருக்கிற நம்பிக்கை, துர்கா மீது இருக்கிற நம்பிக்கை, காளி மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, முருகன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர்கள் தொடர்பான கதையாளர்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இதிகாசங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, புராணங்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. இது இந்துயிசம். இந்துத்துவா என்பது இந்துயிசத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு கையாளுகிற உத்தி. அது பார்ப்பனர்கள் அல்லது பாஜகவினர் அல்லது சங் பரிவார் அமைப்புகள் தங்களின் அரசியல் இலக்கை அடைவதற்காக அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கோட்பாடு. இந்துத்துவா என்பது சிவபெருமானின் புராணத்தை சொல்லுகிற கோட்பாடு அல்ல. இந்துத்துவா என்பது மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தை பேசுகிற கோட்பாடு அல்ல. இந்துத்துவா என்பது ராமனின் ராமாவதாரத்தை பற்றி பேசுகிற, ராமாயணத்தை பற்றி பேசுகிற கோட்பாடு அல்ல. இந்துத்துவா என்பது சங் பரிவார்களின் அரசியல் கோட்பாடு. அவர்கள் இந்து இசத்தை தங்களுக்கான சாதகமான ஒரு கொள்கையாக, இந்து மக்களின் நம்பிக்கையை, தங்களின் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதற்காக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற கோட்பாடுதான் இந்துத்துவா என்பது. இந்துத்துவா என்பது பிஜேபி உள்ளிட்ட சங் பரிவார்களின் அரசியல் கோட்பாடு. அது வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது. அது இந்து கன்சாலிடேஷன் என்கிற இந்து பெரும்பான்மையை அணிதிரட்டுவதற்கான கோட்பாடு. பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் இந்துக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்கிற கோட்பாடு இந்துத்துவா. இந்து ராஷ்டிரத்தை அமைப்பது இந்துத்துவா. இந்திய அரசுக்கு அரச மதத்தை இந்து மதம்தான் என்று பிரகடனம் செய்வது இந்துத்துவா. அரசமைப்பு சட்டத்தை, இன்றைய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது இந்துத்துவா. இன்றைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளை சிதைப்பது இந்துத்துவா. இந்து இசம் சிவபெருமானின் புராணங்களை நம்புகிற, மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களை நம்புகிற இந்துக்கள் யாரும் பைபிளை கொடுத்துங்கள் என்று சொல்லுவதில்லை. இந்துத்துவாவை பேசுகிற சங் பரிவார் கும்பல் தான் பைபிளை கொடுத்துகிறது. மசூதியை இடிக்க வேண்டும் என்று எந்த சிவ நம்பிக்கை உள்ளவர்களும் சொல்லவில்லை. திருமால் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லவில்லை. ஏன் காந்தியடிகளே ராமபக்தர் தான், தீவிரமான ராமபக்தர். மூச்சுக்கு 300 முறை ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிதீவிரமான ராமபக்தர். அவருடைய நம்பிக்கை என்பது இந்துயிசம். அவரை சுட்டுக் கொன்றான் கோட்சே. அது இந்துத்துவா நடவடிக்கை. அது இந்துத்துவா நடவடிக்கை. அதுதான் இந்துத்துவா நடவடிக்கை. கோட்சே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அன்றைய கால சூழலில் அம்பேத்கரைத்தான் அவன் குறிவைத்திருக்க வேண்டும். கோட்சே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பியிருந்தால் தந்தை பெரியாரை தேடி வந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. இவர்கள்தான் அந்த சமகாலத்தில் அவர்களின் நம்பிக்கையை விமர்சித்தவர்கள், கடுமையாக விமர்சித்தவர்கள், தோல்விக்கு காட்டியவர்கள், முகத்திரையை கிழித்தவர்கள். ஆனால் அம்பேத்கரையும் பெரியாரையும் அவர்கள் குறிவைக்கவில்லை. அதிதீவிரமான இந்துத்துவ பற்றாளராக இருந்த, ராமபக்தராக இருந்த காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார்கள். ஏன்? காந்தியடிகளுக்கு இந்துயிசத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும்
மதசார்பின்மையின் மீது அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. மதசார்பின்மை. காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் மிகப்பெரிய முரண்பாடு உண்டு. ஒருவருக்கொருவர் கடுமையாக விமர்சித்தார்கள். அம்பேத்கர் காந்தியடிகளை மகாத்மா என்று கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனத்தை வைத்தவர். மிக கடுமையான விமர்சனத்தை வைத்தவர். ஆனால் அந்த காந்தியடிகளில் இருந்த மிக முக்கியமான ஒரு சிறப்பு கூறு மதசார்பின்மையின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை. ஒருவேளை அந்த காலத்திலே அவர் இந்தியாவுக்கு புதிதாக உருவாக போகிற இந்திய அரசுக்கு ஒரு அரச மதம் வேண்டும், ஸ்டேட் ரிலிஜன் வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தால் அவருடைய விருப்பத்துக்கு மாறாக பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் செயல்பட்டிருக்க முடியாது. காந்தியடிகளால் உருவாக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் காந்தியடிகளின் பேச்சை தட்டியிருக்க முடியாது. ஒப்பீட்டளவிலே காந்தியடிகளை விட ஜவஹர்லால் நேரு அவர்கள் முற்போக்கு சிந்தனை உள்ளவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், பழமைவாதத்தை எதிர்த்தவர், புராணங்களை ஏற்காதவர். ஆனாலும் கூட காந்தியடிகளின் தொண்டராக வாழ்ந்தார். மகாத்மாவாக காந்தியடிகளை ஏற்றுக்கொண்டவர். காந்தி கிழித்த கோட்டை தாண்டாத அளவுக்கு அவர் மீது மதிப்பு வைத்திருந்தவர். ஒருவேளை காந்தியடிகள் இந்த அரசுக்கு புதிதாக உருவாக போகிற அரசுக்கு ஒரு மதம் தேவை, அது இந்து மதம்தான், ஸ்டேட் ரிலீஜன் என்று இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஸ்டேட் ரிலீஜன் இருக்கிற போது புதிதாக உருவாக இருக்கிற சுதந்திர இந்தியாவுக்கு ஏன் ஸ்டேட் ரிலீஜன் இருக்கக்கூடாது, அது இந்து மதமாக ஏன் இருக்கக்கூடாது என்று காந்தியடிகள் எண்ணியிருந்தால், சொல்லியிருந்தால், அதில் உறுதியாக பிடிவாதமாக இருந்திருந்தால் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஆட்சியில் இருந்திருக்க முடியாது. பதவி வெளியில் உதவிவிட்டு வேண்டுமானால் வெளியே வந்திருப்பார். இல்லையே அவர் விருப்பப்படி இந்திய அரசை மதம் சார்ந்த அரசாக, இந்திய அரசுக்கு இந்து மதம் ஒரு அரச மதம் என்று அறிவிக்கக்கூடிய நிலையிலே இருந்திருப்பார். அன்றைக்கு முரண்பாடுள்ள தலைவர்களுக்கு இடையிலே ஒரு நேர்கோடு இருந்தது. காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் இடையிலே இருந்த ஒரே நேர்கோடு என்பது மதசார்பின்மை என்பதுதான், செக்யூலரிசம். எண்ணி பார்க்க வேண்டும். காந்தியடிகள் அப்படி சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தில் எத்தனையோ பல இன்ஃபுளுயன்ஸ், வெளியிலிருந்து நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் மதசார்பின்மை என்பதை அதன் அடிப்படை கூறுகளில் ஒன்றாக வைத்தார்.